முதலாவதாக எனது ஆன்ம வணக்கங்களை பிரம்மஸ்ரீ சுபாஷ் பத்ரி சார் அவர்களுக்கும் மற்றும் குருவோட குருவான சதானந்த யோகி அவர்களுக்கும் மற்றும் அம்மா சொன்னமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் அறக்கட்டளை அவர்களுக்கும் ரங்கநாதன் சார் அவர்களுக்கும் மற்றும் பழனியப்பன் சார் அவர்களுக்கும் இங்க இருக்கிற எல்லா மாஸ்டருக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள் மாஸ்டர். ஸோ முதலாவதா ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்ததற்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்னா, நம்ம எண்ணங்களை நம்ம ஆற்றல் சக்தியை எப்படி உறிஞ்சப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன டாபிக். ஓகே, ஸோ இங்க என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்படி நம்ம மொபைலை சார்ஜ் போடுறோமோ அந்த மாதிரி நம்ம சார்ஜ் போட்டு வச்சுப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எழுந்திரிச்சவொன்னா என்ன நினைப்போம், இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப நல்லபடியா போகணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்ல வேலைகளை செய்யணும், என்னோட ஆஃபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி என்னோட சக ஊழியர்கிட்டையும் சரி என்னோட நண்பர்கள் கிட்டையும் உறவினர்கிட்டையும் நான் அப்படி இருக்கணும்னு நினைப்போம். சந்தோஷமா எந்த விதத்திலையும் யாரையும் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு நாளை தொடங்குவோம். கரெக்டா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளையே அறியாம ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர். இப்ப உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால்ல அவங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சேலஞ்சஸையும் உங்ககிட்ட ஒப்பிக்கிறாங்க. அது என்ன ஆகும்னா, அப்படியே கம்ப்ளீட்டா அங்க இருந்து உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. வேற நம்ம இங்க என்ன சொல்றோம், யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எங்க நம்மளோட தேவைகள் இருக்கோ அங்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஓப்பன் பண்ணணும். அதர்வைஸ் ஜஸ்ட் மௌனத்துல மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லாம நீங்களும் உங்களை கேட்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய அறிவுரைகளை கூறும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட செல்லுல அந்த பாயிண்ட் எப்படி குறையுது, சார்ஜிங் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இது முடிஞ்சது. அடுத்து ஆஃபீஸ்க்கு போறோம். ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணும்போது அங்க நம்ம ஏதோ எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான் இல்லையா? எல்லாராடையுமே பெர்ஃபெக்டா எல்லா நேரமும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துடுது உங்களோட ஒர்க்ல. நீங்க என்ன பண்றீங்க, உங்களை கூப்பிட்டு உங்களோட சக கலீக்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, நீங்க இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இல்ல நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை, வாய்ப்பே இல்லை, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணியே இருக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம அங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம என்னத்தை இழக்கிறோம், ஆக்செப்ட் மோட இழந்துடுறோம். நம்ம மாஸ்டர்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது என்ன, ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஆக்செப்ட்ல இருக்கணும். அப்ப என்ன பண்ணிடும், ஆர்கியூமெண்ட் வளர வளர என்ன ஆகுது, நம்மளுக்குள்ள என்ன ஆகுது, அந்த பொறுமை தன்மையை இழந்துடுறோம். அப்போ அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்க்கும் என்ன தோணுது, ஓகே நம்ம எதை ஒண்ணு கன்வே பண்ணோம்னாலும் அவங்க ஏத்துக்கிற மனநிலைமையில இல்லை. அப்ப எப்படி நம்ம அவங்க கிட்ட சொல்றது? சோ அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களை ஓகே இப்ப மேம் இவ்வளவுதான், இவங்களோட புரிதல் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை உங்களுக்கு எதையுமே சொல்லாம விட்டுருவாங்க. சோ சோ இங்க என்ன ஆகும்னா, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட சார்ஜிங் குறைய குறைய என்ன ஆகும் லைஃப்ல, அடுத்து 100% போட்டு வந்தீங்க, ஒரு அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைஞ்சதால 25% இறங்கிருச்சு. இப்ப நம்ம ஒர்க்க நம்ம சரியா பண்ணாதால என்ன ஆகுது, 50% ஆயிட்டோம். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றோம். ஓகே, இதுக்கு மேல நடந்தது நம்ம திருப்பி நம்ம ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு வருங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன இருக்கும் தெரியுங்களா, நம்ம எப்ப நம்ம அந்த ஆக்செப்ட் மோடுக்கு போகலையோ அது ஃபுல்லா, இப்ப குக்கர்ல நீங்க சாதமோ இல்ல பருப்போ வச்சுட்டு அப்படியே ஃபுல்லா ப்ரெஷர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து அந்த விசில் வராம அந்த மூடியை ஓபன் பண்ணா என்ன ஆகும், அது ஃபுல்லா என்ன ஆகும், அப்படியே ஒரு ஒரு பிளாஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கோபங்கள், நம்ம கிட்ட இருக்கிற அந்த சந்தேகங்கள், நம்மளுக்கு வர அந்த துக்கங்கள் எல்லாத்தையும் யாரு மேல காட்டுவோம், நம்ம ஃபேமிலி மேல காட்டுவோம். கரெக்டுங்களா? வீட்டுல பாவமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைங்களோ மாமியாரோ மாமனாரோ
ஓகே, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா கோ சிஸ்டரோ கோ பிரதரோ ஒருமே ரீசன் இல்லாம ஓ வரும்போதே செருப்பை தூக்கி அங்கேயே விசில் அடிச்சுட்டு உள்ள வந்து டென்ஷன் ஆயிட்டு நான் தான் பாத்திரம் விளக்கணுமா, நான் தான் சமைக்கணுமா, நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப நம்ம அங்க என்ன பண்றோம், நம்மளோட கடமையை வந்து மறந்துடுறோம். அது நம்மளோட கடமை இல்லையா? நீங்க என்னதான் செஞ்சாலுமே உங்களோட கடமையில இருந்து நீங்க விலகக்கூடாது அப்படின்னு என்ன சொல்றாங்க. அதனாலதான் பத்ரி சார் என்ன சொன்னார்னா, இந்த ஃபேமிலியை விட்டுட்டு, ஓகே, இந்த ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து துறவறம், லைக் என்ன சொல்றது, ஆசிரமத்துக்கு வந்து இருக்கிறதோ, அங்கேயே லைஃப கழிக்கிறதோ அது கிடையாதான் உண்மையான ஒரு, என்ன சொல்றது, ஒரு ஆன்மீகவாதின்னா. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, என்ன தெரியுங்களா? ஒரு ரிஷிகள் வந்து என்ன பண்ணாராம், நிறைய அவரோட ஃபேமிலியில ரொம்ப பிரச்சனைகள் இருந்ததாம். எதுக்கு எடுத்தாலும் ஒரே சேலஞ்சஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு, குழந்தைங்க, தன்னோட அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு அவர் வந்து ஹிமாலயாஸ்க்கு போயிட்டாரு. ஹிமாலயாஸ்க்கு போனவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய கடும் தவம் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம அப்படியெல்லாம் இருந்திருக்காரு. சரி, ஓகே, ஒரு ஸ்டேஜ்ல என்ன அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கு, என்னன்னா நீங்க போய் உங்க ஃபேமிலி கூடயும் இருக்கணும். அதே மாதிரி நீங்க வாழ்ந்த இடத்துக்கு நீங்க போனாதான் உங்களுக்கு மதிப்பு, அங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே இவங்க எல்லாம் இவ்வளவு சொல்றாங்க இல்லையா, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல நம்ம கூட வாழ்ந்த ஒரு சக மனிதர் வந்து ஆன்மீகவாதியா இருக்காரு, சோ அவரால இதெல்லாம் முடியுதுன்னா அப்ப நம்மளாலேயும் முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம அவரை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லயே ஒரு பெரிய கோலாகலமா பந்தல் நட்டு எல்லாருக்கும், என்ன சொல்றது, அன்னதானம் எல்லாம் கொடுத்து அவர் எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க ஊருக்கு. வர வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் மார்னிங் சொல்றாங்க, இந்த மாதிரி குரு வந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு சத்சங்கம் கொடுக்க போறாரு. ஸோ அவரு எப்படி தன்னோட வாழ்க்கையில வந்து இதையெல்லாம் அனுபவிச்சாரு, இந்த லைஃப்ல இருக்கும் போதும் இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்க்கும் என்ன வித்தியாசம், இதையெல்லாம் வந்து அவர் வாயால நம்ம நாளைக்கு கேட்கலாம். ஸோ அதுக்காக எல்லாருமே கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்குது இல்லையா, நம்ம ஊர்ல யாருக்குமே பாக்கியம் இல்ல, எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம தேடி போய் பார்த்தாதான் ஒரு குருவை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த குரு நம்ம இடத்துக்கு வராரு இல்லையா, அப்ப நம்ம வந்து கிளம்பி லீவ் எல்லாம் போட்டுட்டு, அந்த வேலைக்கு போறவங்க எல்லாருமே வீட்டுல எல்லாருமே லீவ் எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. அப்படி அசம்பிள் ஆகும்போது குரு வராரு. வந்த உடனே எல்லாரும் அவர் போய் பாதத்தை தொட்டு வணங்குறாங்க. வணங்குற உடனே அவருக்குள்ள ஒரு அகங்காரம் வந்துருது, என்னன்னா நான் தான் எல்லாமே. ஓகே, நம்ம வந்து எவ்வளவு பெரிய விஷயம் லைஃப்ல பண்ணியிருக்கோம், அதனால பத்தியா அன்னைக்கு நம்மளை பார்த்து எப்படி எப்படியோ பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம காலில் வந்து விழுறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள தெரியாத அந்த அகங்காரம் வர்றதால என்ன பண்றாரு, ஓகே, ஒரு ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிடுறாரு, என்னன்னா அவசரப்பட்டு நம்ம எதையுமே வந்து யாரையுமே சொல்லக்கூடாது. பாத்தீங்களா இன்னைக்கு நான் எந்த மாதிரி இடத்துல இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த உட்காந்துட்டு போய் அவருக்குன்னு கொடுத்த அந்த இருக்கையில உட்காந்துட்டு அவர் வந்து அந்த கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ எடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்றாரு, நான் இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து நான் ஹிமாலயாஸ் போகும்போது எனக்கு அங்க ஒண்ணுமே தெரியாது. இப்போ நிறைய என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட நான் எப்படி எல்லாம் பேசணுமோ பழகணுமோ அதுதான் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய அறிவையும் புரிதலையும் கொடுத்தது. அதே மாதிரி நான் வந்து படிக்காத பாமரனா இருந்தாலுமே நான் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு குழந்தை விடாம அழுதுட்டே இருக்கு. அப்பதான் பிறந்து 10-15 நாள் ஆன குழந்தை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 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 தாய்மார்கிட்ட சொல்றாங்க, அம்மா நீங்க வந்து குழந்தைய எடுத்துட்டு ஆஹ் அதான் குழந்தைக்கு பால் கொடுங்க, அதுக்கப்புறமா நீங்க வாங்க அப்படின்னு திருப்பி ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு திரும்ப கூட்டிட்டு வராங்க. திரும்பவும் அந்த குழந்தை என்ன பண்ணுது, அழ ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, திரும்பவும் அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. இவர் என்ன பண்றாருன்னா பாக்குறாரு, பார்த்துட்டு
என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முணுமுணுத்துட்டு திருப்பியும் அவரை பத்தின பிரீஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தை திரும்பவும் அழுக ஆரம்பிக்குது. உடனே அவர் என்ன சொல்றாரு, ச்சே அத அந்த சனியனை தூக்கிட்டு போய் வெளியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ அங்க இருந்த ஒரு ஒரு பெண்மணி சொல்றாங்க, ஒரு குழந்தையோட சத்தத்தை கூட பொறுக்க முடியாத நீங்க எப்படி போய் இவ்வளவு சாதனை பண்ணியிருக்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தையோட சத்தத்தை கூட உங்களால தாங்க முடியல. அப்போ நீங்க எப்படி ஒரு பொறுமைசாலியா இருக்க முடியும்? அதனாலதான் என்ன சொல்றாங்க, நம்ம ஃபேமிலியிலே இருந்துகிட்டு தான் நம்மளோட லைஃப் என்ன பண்ணணும், ஆன்மீகவாதியா மாத்தணும். அந்த கடமையில இருந்து விலகி போக கூடாது. இப்போ இந்த கதையோட மாரல் ஸ்டோரி என்ன? அவரு தன்னோட கடமைகளை செய்யாம கடமையில இருந்து என்ன பண்ணாரு, விலகி போனாரு. ரெண்டாவது, விலகி போறது மட்டும் இல்லாம நான் எல்லாத்தையுமே சாதிச்சேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் கொண்டுட்டாரு. மூணாவது, தன்னோட ஊருக்கு தானே வரும்போது, இப்ப நம்மளாருன்னா என்ன பண்ணுவோம், ஒரு சாதுக்கள் வராங்கன்னா என்ன பண்ணுவோம், அவ்வளவு பெரிய ஒரு நான் எதுவும் சாதனைகள் எல்லாம் செய்யல இல்லையா, இவ்வளவு எல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் வந்து நார்மலா வந்திருக்கேன். So, நான் ஒரு சின்னதா என்னை பத்தின சொல்ல போறேன் அவ்வளவுதான். நான் இருந்த காலமே 2.5 வருஷம் தான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ இதை எல்லாமே மறந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட அந்த 2.5 வருஷத்துல தான் என்ன கத்துக்கிட்டாரோ அது ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாத்தையுமே போகடிச்சுட்டாரு. சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து இங்க இருந்து விலகி போய் தான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, இருக்கிற இடத்துல. அதனாலதான் பத்ரி சார் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து மெர்கபா வந்துதான் பண்ணணும், ஆஹ் என்ன சொல்றது, பிரமிட் வேலி வந்துதான் பண்ணணும், இல்ல வேற ஏதோ இடத்துக்கு வந்துதான் பண்ணணும்னு சொல்லல. குரூப் மெடிடேஷன் இருக்கும்போது கண்டிப்பா நம்மளோட பிரசன்ஸ் அங்க தேவை. ஏன்னா அப்ப எனர்ஜி நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். நார்மலா இருக்கும்போது உங்க சுச்சுவேஷன் சரியில்லாத போது நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நார்மல் ஒரு பிளாஸ்டிக் பிரமிடை வச்சுட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணா கூட அதோட சக்தி வந்து அளப்பெரியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க அப்ப சோ இது இது எதனால சொல்ல வரேன்னா, நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட எண்ணங்களும் பிளஸ் நம்ம யாருக்கிட்ட என்ன பேசுறோம். ஸோ தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பார்வைகள், தேவையில்லாத செயல்கள், இது எல்லாமே என்ன பண்ணுது, நம்மளோட ஆற்றல் சக்திய என்ன பண்ணுது, ட்ரைன் ஆக்கிடுது. ஸோ நம்மளோட லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஓகே, அந்த நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணது என்ன, தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது. அடுத்தது வந்து நம்ம கடமைகளை நம்ம செய்ய மறுக்கிறது. மூணாவது, நம்ம எங்க வேலை செய்யறோமோ அங்க வந்து என்ன சொல்றாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றாங்க இல்லையா. அப்படிதானே நம்ம எல்லாமே வந்து நினைக்கிறோம். அப்போ அங்கேயும் வந்து நம்ம கடமை தவறிடுறோம் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்கன்னா எல்லார்கிட்டயும் கோபமா பேசி எல்லாரோட கோபத்துக்கும் ஆளாகிறோம். அப்ப என்ன ஆகும்னா, எல்லாரோட அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஓகே இவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லணும், இவங்க கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லா பேசணும் அப்படிங்கிற போது அவங்களால ஓப்பன் லவ்வா இருக்க முடியாது உங்க கூட. ஏதோ ஓகே சொல்லணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம தினமும் எப்படி இருக்கணும்னா, பிரசன்ட்ல இருக்கணும். நம்ம யார்கிட்ட பேசுறோம், அவங்க உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது சொல்றாங்க. இப்போ சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லவே மாட்டாங்க. வை? பிகாஸ் தே ஆர் நாட் அ மெடிடேட்டர். இப்ப என்ன ஏதாவது ஓகே உங்களுக்கு என்னங்க சேலஞ்சஸ்னா, நத்திங்க, டே டு டே இருக்கதான் செய்யும், என்னோட லைஃப் ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் இதே வந்து நார்மல் ஹியூமன் பீங்கா இருந்தா, ஹியூமனா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தினமும் சேலஞ்சஸ் தாங்க, ஆபீஸ் போனாலும் சேலஞ்சஸ் தான், வீட்டுல இருந்தாலும் சேலஞ்சஸ் தான், என் ஹெல்த்தும் சேலஞ்சஸ் தான், என் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேலஞ்சஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா இடத்துலயுமே சேலஞ்சஸ மட்டும் பாக்குறவங்க கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பா அந்த நெகட்டிவ்னஸ் கொஞ்சமாவது நம்ம மேல வரும். அப்போ நம்மளோட அந்த என்ன சொல்றது, நம்ம நம்ம எனர்ஜி வந்து கண்டிப்பா ட்ரை ஆகும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க கிட்ட கிறிஸ்பா கேட்கணும். ஓகே இப்ப இதுதானே பிரச்சனை உங்களுக்கு, அப்போ நீங்க வந்து தினமும் ஒரு 2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்க எப்பெல்லாம் அவங்களுக்கு இதை திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கீங்களோ, அடுத்த முறை அவங்க உண்மையிலே பிரச்சனையா இருக்கு அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு சொல்யூஷன் மட்டும்தான் வேணும். சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா எதை சொன்னாலும் கேட்காது. அதை வந்து சுத்த வச்சா அதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதே அவங்க வந்து ஓகே நம்ம இவங்க கிட்ட கேட்கிறோம், இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தர போறாங்க, இவங்க வந்து ஏதோ நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, மேம் எனக்கு இப்போ வந்து ஹெல்த் சரியில்லை, நாளைக்கு சரியாயிடுமான்னு கேட்பாங்க. வாட் இஸ் திஸ்? யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு நானே சொல்றேன். அது எப்படி நான் என்ன ஜோசியம் பண்ண முடியுமா இல்ல மந்திரம் பண்ண முடியுமா? அவங்க கிட்ட போயிட்டு இல்லைங்க நீங்க வந்து சரியாயிடும் நாளைக்கு அப்படின்னு. சோ நம்ம கேட்கும் போதும் சிலருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன கேட்கிறோம்னு. அப்போ அவங்களுக்கு தெரியலன்னா வி ஆர் த மாஸ்டர், வி நோ தட் ஹவு டு ட்ரீட் த பீப்புள் இல்லையா? அதுக்காக கோவப்பட்டு உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியல, இப்படியா பேசுவீங்க என்கிட்ட, நான் எவ்வளவு பெரிய மாஸ்டர், நான் ஒரு சீனியர் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறேன், 20 வருஷமா நான் வந்து இந்த பிரமிட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தட் டைம் யூ ஆர் நாட் அ குட் மெடிடேட்டர் அண்ட் யூ ஆர் நாட் அ சீனியர் மாஸ்டர். நீங்க பொறுமையா அவங்க சொல்ல வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே அப்படின்னு லிசன் பண்ணிட்டு அந்த உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்க எந்த லென்த்துக்கு அதை இழுத்துட்டு போறாங்க. அப்போ ஓகே இப்ப இதுதான் பிரச்சனைங்களா, இதுக்கு ஒண்ணுமே இல்ல, சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க டெய்லி உங்க லைஃப்ல ஒரு 3 விஷயத்த கடைபிடிச்சீங்கன்னா இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் என்ன, நீங்க நிறைய மௌனம் இருக்கணும். நீங்க அங்க அவங்கள பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணும். எப்படி தெரியுங்களா, ஒரு விஷயத்த நம்ம பிளாபர் பண்ணும்போது ஓகேங்களா, அது என்ன ஆயிடும், உண்மையாயிடும். எண்ணங்களை நம்ம என்ன பண்றோம், விதைக்கிறோம். அவங்க ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயம் இருந்தா கூட அதை அவங்க திரும்ப 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 பேசும்போது என்ன ஆகும், அதை அவங்க வந்து மறுபடியும் விதைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன, மௌனம் இருக்கணும். அடுத்தது நிறைய மெடிடேஷன் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும். மினிமம் நீங்க உங்க ஏஜ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 hours ஆவது நீங்க டெய்லி பண்ணணும். மூணாவது பாயிண்ட் நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிங்க. ஆன்மீக புத்தகங்கள், குங்குமம் குமுதம் ஆனந்த விகடன் இது கிடையாது. சொல்லும் போது நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்ககிட்ட அவங்களோட சேலஞ்சஸ கொண்டு வரதுக்கு யோசிப்பாங்க. வை? பிகாஸ் யூ ஆர் கிவிங் அ ப்ராம்ப்ட் சொல்யூஷன். அது அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு அவங்க மனசு குரங்கு மாதிரி எகிரிக்கிட்டு இருக்கிற மனசுக்கு ஒரு பொம்மை வேணும். எப்படி? இப்படி ஆடு ராஜா ஆடு ராஜான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பொம்மை வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும் போதோ நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்ல ஈடுபடும் போதோ என்ன ஆகுது, நம்ம மனசு வந்து நம்மளோட எண்ணங்கள் நம்ம ஆற்றல் என்ன பண்ணுது அப்படியே உறிஞ்சிருது. இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி விஷயத்தங்கள்லாம் கேட்கும் போது இந்த ரேக்கி ஹீலிங் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணும்போதும் என்ன ஆகும்னா, சில மாஸ்டர்ஸ்க்கு சில மாஸ்டர்ஸும் வந்து சில விஷயங்கள் தெரியாமலே அறியாமையில பண்ணிடுறாங்க. என்ன, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், புனிதா நானு, எனக்கு வந்து நான் வந்து 20 வருஷமா மெடிடேட்டரா இருக்கேன். எனக்கு என்ன தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியும். நான் வந்து மெடிடேஷன் பண்ணாலே எனக்கு ஞானக்கண் ஓப்பன் ஆயிடும். நான் அவங்கள பத்தி பார்க்க முடியும், இவங்கள பத்தி பார்க்க முடியும்னு என்ன பண்ணிரும், நம்ம ஃபால்ஸா கமிட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஏதோ ஹீலிங் பண்றோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பா அதனோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பா தாக்கங்களை கொடுக்கும். என் கண் கூட நான் இந்த விஷயத்த நான் பார்த்திருக்கேன் மாஸ்டர். அதனால தயவு செஞ்சு எப்பயுமே உண்மையா இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம சத்தியத்தின் பாதையை விட்டு விலகவே கூடாது. எத்தனை ஒரு கஷ்டம், எத்தனை ஒரு சோதனைகள் வந்தாலுமே அதை விட்டு நம்ம விலகவே கூடாது. எப்போ நீங்க வந்து நான் வந்து சத்தியத்தின் பாதையில தான் இருக்க போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா 99.99% உங்களுக்கு சோதனைகள் வரும். அந்த தங்கத்துக்கு எப்படி அந்த நம்ம செக் பாயிண்ட் பண்றோம் தெரியுங்களா, 92.5ஆ 916ஆ இது எந்த கடையில வாங்கியிருக்கோம்னு எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா அக்மார்க்கும் யூனிவர்ஸ் உங்களை வச்சு செக் பண்ணும். அந்த எல்லா டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் பண்ணணும்னா நீங்க நிறைய முதல்ல மெடிடேஷன் பண்ணணும். இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸை நீங்க கண்டுக்கவே கூடாது. உங்க கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குதுன்னா கூட ஓகே, அவங்களோட கர்மா அது, தே ஆர் பனிஷிங் அண்ட் தே ஆர் அண்டர் கோயிங் ஆன் தட் லெசன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்களோ தெரியல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்றதாலதான் இப்படி வருது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, நம்ம சஜஷன் யாரும் அவங்க கேட்கல. அண்ட் வி ஆர் நாட் ஹியர் டு ஜட்ஜ் அதர்ஸ். ஓகே. சோ பத்ரி சார் சொன்ன அந்த 18 சூத்திரங்கள்ல இந்த எல்லா பாயிண்ட்டுமே இருக்கு, நான் கொடுத்திருக்க இப்ப இந்த எல்லா பாயிண்ட்டுமே இருக்கு. சோ இதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா தினசரி உங்க வாழ்க்கையில என்னவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்.
ஓகே. அப்ப நீங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம். என்ன மேம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணி கஷ்டத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட பேசக்கூடாதா? கண்டிப்பா பேசுங்க. எப்படி பேசணும்? நீ தான் உன்னோட லைஃப மாத்த போற. ஃபால்ஸ் கமிட்மெண்ட் குடுக்க கூடாது. See, முதல்ல புரிதல் வரணும். உனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு நீ அத புரிஞ்சுக்கோ. அதனால உனக்கு என்ன நீ கத்துக்கிற? அந்த பாடத்த தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணு? ஓகே, இது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீ சொல்லும்போது, அக்செப்ட் பண்ணும்போது, அந்த ஒரு சூழ்நிலை என்ன ஆகும்? உன்னை விட்டு விலகிடும். நம்ம டே ஒன்ல எப்படி இருக்கோமோ, ஐ மீன் டு சே, பொறக்கும்போது டே ஒன் நான் பொறக்கும்போது எப்படி இருக்கணும், இன்னைக்கு அப்படியே இருக்க முடியுதா? ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு லெசன் கத்துக்கிட்டு தானே இருக்கோம். எவ்வளவோ நம்ம கூட பண்ணிருப்போம். நான் கூட எவ்வளவோ பண்ணிருக்கேன். எவ்வளவோ பேசியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பேசும்போது ஓகே, அந்த வார்த்தைகள்ல கூட ஒரு பவர் இருக்கு. அது கூட நம்ம வந்து யாரோட மனசையும் புண்படுத்தக்கூடாது. மனசளவுல கூட நம்ம புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இந்த ஒரு பாயிண்ட். ஸோ அப்ப நம்ம லைஃப்ல என்ன மாதிரி இருக்கணும்? நம்மளோட எனர்ஜியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னா நம்மளோட வார்த்தைகள் எல்லாமே என்ன இருக்கணும்? சத்தியத்தின் பாதையில இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம சத்தியத்தின் பாதையில நடக்கிற மாதிரி ஒரு மெடிடேட்டரா மாத்தணும். அவங்களையும் இந்த மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பாருங்க, எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள்ல தான் வெளியில வராம எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு தன்னோட லைஃப்ல தான் சந்தோஷமா இருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லி நம்மளும் இதெல்லாம் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி பண்ணா நம்மளோட ஆற்றல் சக்தி என்ன ஆகாது? நம்மளை விட்டு போகாது. ஸோ இதுதான் இன்னையோட தலைப்பு மாஸ்டர்ஸ். ஸோ ஏதாவது கொஷன்ஸ் இருந்தா நீங்க ரைஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்.